கட்டணுமா? அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியலையா? கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் அண்ட் கோ. இவங்க கிட்ட வீடு கட்ட தேவையான செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பின்னு A to Z பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் அண்ட் கோ, நம்பர் 7B கங்கையம்மன் கோயில் தெரு, ஜாஃபர்கான் பேட், சென்னை 6,83,000. போன் நம்பர் 94418088 and 9941680888. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நித்யா, அது உங்கள் NPR TV. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு உப்பினுடைய அருமை பெருமையெல்லாம் சொன்னவங்க உப்பு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொன்னாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் தான் அது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. அப்போ தான் நான் சொல்ல வருது உங்களை முழுசாக சேரும். அக்கார்டிங் டு சயின்டிஃபிக் ரிசர்ச், ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்புன்றது போதுமானதுங்க. ஆனால் நம்ம வகதொகை இல்லாமல் ஒரு நாளைக்கு 10 to 12 கிராம் எடுத்துகிட்டு இருக்கோம். இதனால் நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, ஸ்ட்ரோக் வருது, கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது, இன்னும் அடிக்கிட்டே போகலாங்க. அப்படி என்னமா சொல்கிற, அப்போ சாப்பாட்டில் உப்பு கம்மி பண்ணிவிட்டு அதெல்லாம் கம்மி பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லைங்க. நீங்கள் வெளியே சாப்பிட்றது, ஹோட்டலில் சாப்பிட்றது, பேக்கடு ஐட்டம் சாப்பிட்றது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா உப்புன்றது எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, மசாலா கண்டென்ட் நிறைந்த நிறைய பொருட்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க சால்ட் இருக்குன்றத நமக்கே தெரியாமல் வேற ஒரு பேரில் கொடுத்துருப்பாங்க. சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பென்சனேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, இப்படியான பேர்கள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? அப்போ எப்படி தாம்மா இதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய நாக்கை. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய நாக்கு காரசாரமாக சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கோங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும். சால்ட் அதிகமாக சாப்பிட்றதுலேருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி வெளியே சாப்பிட்றதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ நீ என்ன தான் சொல்ல வர, நீ உப்பே இல்லாமல் சாப்பிடுன்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. உப்பே இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா சோடியம் கிடைக்காம அதனாலையும் நமக்கு நிறைய இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சோடியம்ன்றது நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் அயோடின் இன்னொரு கண்டென்ட்டும் இருக்குது. அந்த உப்பையும் நம்ம சாப்பிடலாம். அது நம்மளுடைய காய்டர்னு சொல்கிற, அதாவது கழுத்து கீழே ஒரு பெரிய கட்டி மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது வராமல் இருக்க அந்த அயோடின் பண்ணும். ஸோ இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி உப்புக்கு இருந்தாலும் கூட, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி உப்பு எடுத்துக்கோங்க. அதுதான் முக்கியம். இதை நான் மட்டும் சொல்லுங்க, நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்கிறாங்க. சால்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது வேர்ல்டு வைடில் 25 லட்சம் மக்களுக்கு உப்பை குறைச்சா டிசீஸ் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம பண்ண வேண்டியது உப்பு எடுத்துக்கோங்க, அளவாக எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஸ்டே டியூன் வித் அஸ். இது உங்கள் NPR TV.